வந்து தீர்த்திபாளையத்துல வந்து பிரம்மகிரி ஐயாசாமி கோயில் பூர்வீகம் இருந்துட்டு இருக்குது. இது வந்து 4-5 தலைக்கட்டா வந்து இந்த கோயில் வந்து வழிபாடு நடந்துட்டு இருக்குது. சரி சரி. ஆனா அது எப்படி உருவாச்சுன்னா முன்னே பாக்குறதுக்கு வந்துட்டு என்னால முடியல. ஐயோ எவனா படி கேட்டேன். நல்லா இருக்குமே, ஏதோ 2-3 தடவை வந்திருக்கிறேங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு படி ஏறது. ஆனா குழந்தைங்களாம் ஈஸியாக ஏறிடுறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் கோவை கொண்டாட்டத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற விநாயகா பேக்கரி ஒட்டி இருக்கிற ரோட்டில் தான் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். கருமலை பிரம்மகிரி ஐயாசாமி திருக்கோயில். இந்த வழியாகவும் வரலாம். இன்னொரு வழி மதுக்கரையிலிருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு பைபாஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ரோடு போட்டு முடிச்சாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இந்த பைபாஸிலிருந்து 100 மீட்டரும் கூட வராது கருமலை பிரம்மகிரி ஐயாசாமி திருக்கோயில். கோயிலை சுற்றியும் நல்ல ஸ்பேஸ், கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாம் நிற்கிற மாதிரி ரொம்ப ஸ்பேசிவாக இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு ரெஸ்ட் ரூம் இங்கே கட்டியிருக்காங்க. பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது வனத்துறையோட கடும் எச்சரிக்கை. நாங்கள் போகும்போதே மதிய விருந்துக்கான அன்னதானம் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருந்தது. இந்த மலைக்கு வர்றவங்க சித்ரா பௌர்ணமி, சிவராத்திரி, வாரத்தில் முதல் திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த கோயிலுக்கு அலவுடு. மற்ற நாள் எப்போவுமே இந்த கோயிலில் உள்ளே விட மாட்டாங்க. இந்த கோயில் மலை ஏறுறவங்க யாருமே செருப்பும் போட மாட்டாங்க. மலை ஏற முடியாதவங்க இந்த கோயிலில் முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டு போய்க்கலாம். இந்த கோயில் உருவானது எப்படின்னு அங்கிருந்த பூசாரிகள் சொல்கிறத நாம் இப்போ கேட்போம். இது வந்து தீர்த்திபாளையத்துல வந்து பிரம்மகிரி ஐயாசாமி கோயில் பூர்வீகம் இருந்துட்டு இருக்குது. இது வந்து 4-5 தலைக்கட்டா வந்து இந்த கோயில் வந்து வழிபாடு நடந்துட்டு இருக்குது. சரி சரி. ஆனா அது எப்படி உருவாச்சுன்னா பேரூர் மணி ஐயருடைய வாரிசு இது. ஓ, ஐயா குழந்தை ஐயாசாமிங்கிற வாரிசு பேரூர் மணி ஐயர் அவங்க குலத்தோட வாரிசு. சரி சரி. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு பாட்டி வந்து சரி 90 வயசு வரைக்கும் குழந்தை வேணும்னு தவம் இருந்து 92 வயசுல கர்ப்பம் வச்சு 93வது வயசுல வந்து குழந்தை வந்து பிறக்குது. ஓ, அப்ப அந்த 93 வயசு பாட்டினால அந்த குழந்தைய வளர்த்த முடியாம சரி கொண்டு வந்து மாதம்பட்டி எஜமானு சொல்லி சிவகுமாரோட அப்பா இருக்காங்க, சரி. அவங்க கிட்ட மாடு மேய்க்க விட்டுறாங்க. ஆனா இது தெய்வ குழந்தை, அதையே மாடு மேய்க்க விட்டுறாங்க. அப்ப அந்த அப்படி பாரம்பரியம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கையில இங்க இந்த மலைக்குத்தான் மாடு வந்து பட்டி மாட்டை ஓட்டிட்டு வருவாங்க. சரி. ஓட்டிட்டு வரும்போது ஒரு மாடு மட்டும் திரும்பி போகையில பால் கொடுக்காது. இங்க ஐயாசாமி கோயில்ல வந்து பால் கொடுத்துட்டு போயிரு. ஓ, அப்ப வந்து ஏன் ஒரு மாடு கொடுக்கறது இல்லன்னு சொல்லிட்டு அந்த பையனை புடிச்சு அடிச்சிருக்காங்க. சரி. அந்த பையன் எந்த பதிலுமே சொல்லல. ரெண்டாவது அதை ஆள் வச்சு பாத்துருக்காங்க, இந்த மாடு மட்டும் என்ன பண்ணுதுன்னு பாக்கணும். அந்த ஒரு மாடு மட்டும் வந்து மலை ஏறி போய் அந்த இடத்துல நின்னு பால் சுரந்துட்டு தானா வீட்டுக்கு போயிருது. அதைய வந்து அந்த வந்து இங்க ஆள் வச்சு பார்த்தவனுக்கு 2 கண் இல்லாம எடுத்துருது. அந்த ஐயாவுங்க சாமி வந்து எடுத்துருது. ஓ, ஐயா சாமி. ஆமாங்க. அப்ப வந்து இந்த பையன் என்ன பண்றான் அப்படிங்கன்னா, இனி வந்து நீ ஆள் வச்சு என்னை பாத்துட்டீங்கல்ல, இனி வந்து உன்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு மண் குதிரைக்கு உயிரை கொடுத்து அந்த மண் குதிரை மேல ஏறி வந்து இங்க வந்து உள்ள இனிமேல் என்னை வந்து இங்க பாரு, நீ அங்க பாக்க முடியாது, என்னை வந்து இனி இங்கதான் கொண்டு வந்து பாக்கணும் போட்டு வந்து உள்ள பாறைக்குள்ள குதிரை போன பாதத்துக்கு தான் இன்னைக்கு பால் பூஜை நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த குதிரை குழாம்புடைய அச்சுக்கு தான் வந்து இன்னைக்கு பால் பூஜை நடந்துட்டு இருக்குது. ஐயாவுக்கு வந்து உருவம் கிடையாது. அப்போ வந்து இப்படி போயிடுச்சுங்கிறதுக்காக அங்கிருந்து எல்லாம் படை தெரிவித்து வந்து ஐயோ சாமி போயிட்டேங்க வந்து ஐயா சாமின்னு ஆயிடுச்சு. பாலகனா இருக்கிற இந்த சாமிக்கு பால் ஊத்துற விசேஷம் ரொம்ப அருமையா இருக்கும். இது இங்க சம்பிரதாயமா நிகழ்ந்துட்டு ரொம்ப நாளா வந்துகிட்டு இருக்கு. இங்கு வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு போறதும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம்.
இந்த கோயிலுக்கு தேவையான தண்ணியை இங்க இருக்கிற சுனையிலேயே எடுத்துடுறாங்க. இந்த அர்ச்சனை முடிச்சதுமே பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நண்பா, இங்க இருக்கிற அந்த கோயிலில் அந்த பால் ஊத்துற ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 2-3 மணிக்குள்ள டக்குன்னு கிளம்பிடுங்க. அப்படி நீங்க கிளம்பலைன்னா யானை வந்துடும். யானை வந்துருச்சுன்னா பால் தான், பாலே தான். டக்குன்னு கிளம்பிடுங்க. எது 3 ஆச்சா? ஓடுடா டேய்.